மாமா, தேவையில்லாத விபரீதத்தில் சிக்கிக்கொண்டோமோ? எனக்கு அந்த சந்தேகம் முன்பே வந்துவிட்டது மருமகனே. அஞ்சாதே துரியோதனா, உன் எண்ணம் நிச்சயம் ஈடேறிவிடும். இதில் பாதகம் ஏதும் ஏற்படாதே. ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அது எனக்கே ஏற்படும். ஆனால் உயிரோடு வாழும் பாண்டவர்கள் மாழ்வது உறுதி. கனகரே, நீங்கள் யாகத்தை தொடர்ந்து கவனியுங்கள். உத்தரவு. விதுரா, விதுரா, கனகர் உன்னிடம் என்ன கூறினார்? ஏன் தங்களின் முகம் இத்தனை இருண்டுள்ளது? ஏதேனும் விபரீதமான செய்தி வந்ததா? விதுரா, உன் மௌனம் என்னை அச்சப்படுத்துகிறது. என்ன நடந்ததென்று சொல். அண்ணி, சற்று என்னை யோசிக்க விடுங்கள். விதுரா, உன் செயலும் பேச்சும் என்னை அச்சுறுத்துகிறது. பாண்டவர்களுக்கு ஏதேனும் ஆபத்தா? சொல் விதுரா. பிறந்து விட்டது. அபிச்சாரா யாகத்தை உடைத்தறிய வழி பிறந்து விட்டது. என்ன யாகம் யார் நடத்துவது? அதை நாம் ஏன் உடைக்க வேண்டும்? அண்ணி, கூறுகிறேன், சற்று பதறாமல் கேளுங்கள். மகா மந்திரியாரே, மகா விபரீதம் நடந்து கொண்டிருக்கிறது. இளவரசர் துரியோதனன் மயானத்தில் அபிச்சார யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார், பாண்டவர்களை கொல்வதற்காக. கனகரே, இந்த யாகத்தை முன்னின்று நடத்துவது யார்? காலமுனி. என்ன சொல்கிறாய்? காலமுனி அதர்வன வேதத்தில் கரை கண்ட ஜவாலி முனிவரின் சீடராயிற்றே. அவர் அபிச்சார யாகம் நடத்தினால் அழிவு நடப்பது சர்வ நிச்சயமாயிற்றே. முனிவர்களே, அதிபயங்கர சக்தி படைத்த காலமுனி எண்ணியதை எண்ணிய வண்ணம் முடிக்கும் ஆற்றல் பெற்றவராயிற்றே. காலமுனியின் சொற்களுக்கு துர்தேவதைகள் அத்தனையும் அடிபணிந்து அவரிட்ட கட்டளையை நிறைவேற்றுமே. கனகரே, யாகம் இப்போதுதானே தொடங்கப்பட்டது? இல்லை, ஐம்பெரும் பூதம் பாண்டவர்களின் உயிர் குடிக்க புறப்பட்டு விட்டது. இதை முன்பே என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை? நான் யாகத்தை கண்டு அச்சத்தில் உறைந்து போனேன். மேலும் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. புரிவதற்குள் பாண்டவர்களை கொல்வதற்காக பூதம் புறப்பட்டு விட்டது. ஐயோ, என் செல்வங்களே, இப்பொழுது நான் என்ன செய்வேன் விதுரா? அண்ணி, கவலை வேண்டாம். அபிச்சார யாகத்தின் பலனை தகர்த்தெறிய நாராயண மந்திரத்தை கால நியம விதிப்படி உச்சரித்தாலே போதும்.
நீங்கள் இப்போதே நாராயண பூஜையை தொடங்குங்கள். சந்தேகத்திற்கு இடம் தராமல் முழு மனதோடும் ஆத்ம சுத்தியோடும் நம்பிக்கையோடும் நாராயண பூஜையை தொடங்குங்கள். மேலும் தாயின் உருக்கமான வேண்டுதலுக்கு அந்த இறைவன் நிச்சயம் மனம் இறங்குவான். சித்திரகுப்தா, எஜமா, அதோ அந்த கிழவன் சுப்பன் பல காலமாக நமக்கு போக்கு காட்டிக் கொண்டே இருக்கிறான். இருமி இருமி இல்லத்தில் இருப்பவர்களின் உயிரை எடுக்கிறான். ஆனால் என்னால் அவன் உயிரை எடுக்க முடியவில்லை. அவன் கணக்கை கூர்த்து கவனி. உத்தரவு மன்னா. சுப்பனின் கணக்கு தீர பல வருடங்கள் இருக்கின்றன. அவர்களது வீட்டார்கள் வேண்டுமானால் எப்போது ஒப்பாரி வைக்கலாம், எப்போது பந்தல் போடலாம், எப்போது பாடை கட்டலாம் என்று நினைக்கலாம். அதை கண்டு பாசக்கயிற்றோடு சென்று தாங்கள் ஏமாந்து திரும்ப வேண்டாம். ஏனென்றால் சுப்பனின் கணக்கு இப்போதைக்கு தீராது. தாங்கள் போடுவது தப்பு கணக்கு யமதர்மரே. நாராயண நாரதரே. சித்திரகுப்தா, நீ கூறுவதை பார்த்தால் உங்கள் யமதர்மர் எப்பொழுதுமே தப்பு கணக்குத்தான் போடுவார் போல் தெரிகிறது. வாருங்கள் நாரதரே, வாருங்கள். வாய்தான் என்னை வரவேற்கிறதே தவிர தங்கள் விழிகள் இவன் ஏன் வந்தான் என்று கேள்வி கேட்கிறது. அப்படித்தானே சித்திரகுப்தா? ஆமாம் ஆமாம் சித்திரகுப்தா, இல்லை இல்லை. தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தங்களிடம் ஒன்றை கேட்டு என்னை இங்கே அனுப்பினார். ஐயோ, ஸ்ரீகிருஷ்ணரா, தயவு கூர்ந்து யார் உயிரையும் திரும்ப கேட்டு விடாதீர்கள். எங்களால் கணக்கை மாற்றி மாற்றி எழுத முடியவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரே கேட்காவிட்டாலும் தாங்கள் கணக்கை மாற்றி எழுத வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. அன்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சாந்திபணி முனிவரின் புதல்வனை இங்கிருந்து உயிருடன் அழைத்துச் சென்றபோது 1000 கேள்விகள் கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுதோ அதுபோன்ற பிரச்சனையில் தாங்களே சிக்கிக் கொண்டீர்கள். தங்களின் நிலை கண்டு எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. நாரதரே, என்ன கூறுகிறீர்கள்? தங்களின் கணக்குப்படி பாண்டவர்களின் மரணம் எப்பொழுது சம்பவிக்கும்? ஏன் கேட்கிறீர்கள்? காரணமாகத்தான் கேட்கிறேன், சொல்லுங்கள். அவர்களின் பிறப்பின் நோக்கம் நிறைவேறி கடமைகள் முடிந்து அதற்கு இன்னும் பல காலம் இருக்கிறதே. தங்களின் கணக்கு பொய்யாக போகிறது. நாளையே பாண்டவர்களின் மரணம் சம்பவிக்கும். நடக்காது, ஒருபோதும் நடக்காது. என்னை மீறி பாண்டவர்களின் உயிர் பறிபோக வாய்ப்பே இல்லை நாரதரே. தவறாக பேசாதீர்கள். அப்படியா? சற்று அப்படி வாருங்கள் யமதர்மராஜனே. இதை உற்று நோக்குங்கள். அபிச்சார யாகத்தை செய்து இப்பூதத்தை ஏவினால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? யார் மீது ஏவப்பட்டதோ அது அவர்களை நிச்சயம் கொன்றுவிடும். இது வேதமறிந்த யாவரும் அறிந்ததே. தாங்கள் அறியாதது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் ஒவ்வொருவர் வாழ்விலும் அவ்வப்போது வந்து போவது இயற்கை தானே யமதர்மராஜரே. இப்பொழுது இந்த பூதம் பாண்டவர்கள் மீது ஏவப்பட்டுள்ளது. நாரதரே, என்ன கூறுகிறீர்கள்? இப்பொழுதுதானே சொன்னேன், அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் அவ்வப்போது வந்து போகும் என்று. என் மகன் தருமனை காக்க நான் என்ன செய்வேன்? விதியை தீர்மானிக்கும் யமனான என்னையே விதி முந்திக் கொண்டதே. தர்மனின் விதி முந்திக் கொண்டதா, நாராயணனின் மதி முந்திக் கொண்டதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, நான் வந்த வேலை முடிந்தது.
நீங்கள் உங்கள் பொய்க்கணக்கை பாருங்கள். நான் வருகிறேன். ஐயோ, நாரதரே! நாராயண. ஆபத்து என்று அறிவித்துவிட்டு அப்படியே செல்வது முறையல்ல. தேவ மகரிஷியே, எங்களை காப்பதற்கு உபாயம் சொல்லிவிட்டு பிறகு செல்லுங்கள். தருமன் தருமத்தை பூ உலகில் நிலைநாட்டுவதற்காகவே பிறந்தவன். அவன் சென்ற காரியம் இன்னும் ஈடேறவில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் தான் இந்த இக்கட்டிலிருந்து என்னை காத்தருள வேண்டும். பாண்டவர்களின் உயிர் காக்கும் உபாயத்தை அவர் கூற வேண்டும். நாரதரே, கூற வேண்டும். பதறாதே யமதர்மனே, பதறாதே. இந்த பிரச்சனையில் இருந்து தாங்கள் தப்புவதற்காக அவர் உபாயம் ஒன்றை கூறியிருக்கிறார். ஆ? இப்படி வாருங்கள். புரிந்ததா? நாராயண நாராயண நாராயண. திரௌபதி தனியாக இருக்கிறாள். இதுதான் சரியான நேரம். சித்திரகுப்தா, சுவாமி, அங்கே பார். திரௌபதியின் கையில் அட்சய பாத்திரம் இருக்கிறது. நீ சிறுவனாக மாறி அதை பறித்து கொண்டு ஓடு. மற்றதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். உத்தரவு சுவாமி. செல். திரௌபதி எங்கே? திரௌபதி எங்கே சென்று விட்டாள்? திரௌபதி, திரௌபதி, திரௌபதி எங்கே சென்று விட்டாள்? தௌமியரையும் காணவில்லையே. ஒருவேளை நீராடச் சென்றிருப்பாளோ? இல்லை, அவள் இதுவரை நம்மிடம் சொல்லாமல் எங்கும் சென்றதில்லை. நிச்சயமாக ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது. சகாதேவா, என்ன சொல்லுகிறாய்? ஆமாம், எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. வாருங்கள், விரைந்து தேடுவோம். வாருங்கள். அண்ணா, அதோ பாருங்கள், திரௌபதி மயங்கி கிடக்கிறாள்.
திரௌபதி 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 தண்ணீர் தண்ணீர் தாகம் என் உயிரை வதைக்கிறது. திரௌபதி, என்ன நடந்தது? நீங்கள் சென்றதும் ஒரு சிறுவன் வந்தான். என் கரத்தில் இருந்த அக்ஷய் பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். நான் அவனை துரத்தி கொண்டு ஓடினேன். என்னால் பிடிக்க முடியவில்லை. இங்கு மாயமாகிவிட்டான். ஐயோ, அக்ஷய பாத்திரம் பறிபோனதா? இப்போது எப்படி உண்பது? தாகம், தண்ணீர் தண்ணீர், தாகம் என்னை வாட்டுகிறது. திரௌபதி, சற்றே பொறுத்திரு. இதோ இங்கே ஏதேனும் தாகசாந்தி செய்ய நீர்நிலை இருக்கிறதா என்று நானும் சகாதேவனும் பார்த்து வருகிறோம். அர்ஜுனா, ஏன் இன்னும் இருவரும் திரும்பவில்லை? தண்ணீரை தேடி வெகு தூரம் சென்றிருப்பார்களோ? இல்லை அண்ணா, எனக்கு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் சென்று என்னவென்று பார்த்து வருகிறேன். பிறகு எனக்கும் தாகமாகத்தான் இருக்கிறது. நானும் நீர் அருந்துவிட்டு தம்பிகளையும் அழைத்துக் கொண்டு உங்களுக்கும் நீர் எடுத்து வருகிறேன். அர்ஜுனா, விழிப்போடு கவனமாக செல். சரி அண்ணா. நகுலா, 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 என்னவாயிற்று? சகாதேவா, சகாதேவா, என்ன ஆயிற்று? அர்ஜுனா, தடாகத்திலிருந்து தண்ணீரை எடுக்காதே. உன்னை கடுமையாக எச்சரிக்கிறேன். தடாகத்திலிருந்து தண்ணீரை எடுக்காதே. என்னை தடுக்க நீ யார்? யட்சகன். இந்த தடாகத்துக்கு உரிமை உள்ளவன். என் கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு தண்ணீரை எடுத்துச் செல். என்னை எதற்காக கேள்வி கேட்கிறாய்? இந்த வையகம் அனைவருக்கும் பொதுவானது. இந்த வையகத்தில் இருக்கும் அனைத்து இயற்கை செல்வங்களும் மனிதனால் சுகிக்க பிறந்தவை. என்னை தடுக்கும் உரிமை உனக்கு யார் தந்தது? இந்த தடாகம் யட்சகனான எனக்கே உரிமை உடையது. நான் ஈசனோடு சரிக்கு சரி சமர் செய்தவன். யட்சகனான நீ என்னை தடுப்பதா? நான் இப்போது தண்ணீரை எடுக்கிறேன். உன்னால் முடிந்தால் தடுத்துக்கொள். உன் விதி உன்னை முந்திக் கொண்டு விட்டது.
நிச்சயம் ஏதோ விபரீதம் நிகழ்ந்துள்ளது. அண்ணா, நான் போய் என்ன விவரம் என்று அறிந்து வருகிறேன். நானும் உன்னோடு வருகிறேன். இல்லை, தாங்கள் பாஞ்சாலிக்கு துணை இருக்க வேண்டும். நானும் வரவில்லை எனில் நீங்கள் எங்களை தேடி வர வேண்டாம். பாஞ்சாலியோடு குடிலுக்கு சென்று விடுங்கள். பீமா. ஆமண்ணா, மாவீரன் அர்ஜுனன் திரும்பி வராதது எனக்கு ஐயத்தை எழுப்புகிறது. நீங்கள் திரௌபதிக்கு துணையாக இருங்கள். நான் சென்று தம்பிகளோடும் தண்ணீரோடும் வருகிறேன். அர்ஜுனா, அர்ஜுனா, நகுலா, நகுலா, நகுலா. சகதேவா, சகாதேவா, சகாதேவா. தண்ணீரை தொடாதே. யார் யார் என்னை தடுப்பு? நான் யட்சகன். இந்த தடாகத்துக்கு உரிமை உள்ளவன். என் கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு நீ நீரை பருகலாம். எந்த கேள்விகளுக்கும் எனக்கு விடை தெரியாது. தெரிந்த போதும் உன் கேள்விக்கு விடை சொல்ல வேண்டிய அவசியமும் ஏதும் இல்லை. என் சகோதரர்களின் இந்த நிலைமைக்கு காரணம் நீதானா? ஆம். என் பேச்சினை நீ அலட்சியம் செய்தால் உன் தம்பிகளுக்கு நேர்ந்த கதியே உனக்கும் நேரும். என் தம்பிகளுக்கு என்ன நடந்தது? என் எச்சரிக்கையை அலட்சியம் செய்தார்கள், உயிரை பறிகொடுத்தார்கள். நீ கூறுவதை என்னால் நம்ப இயலாது. என் தம்பிகள் வெல்ல முடியாத மாவீரர்கள். அவர்களை மரணம் ஒரு நாளும் நெருங்காது. மானிடராய் பிறந்த எவரும் ஒரு நாள் மரிக்க பிறந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய் பீமா. நான் இப்போதே இந்த தடாகத்தில் உள்ள நீரை அள்ளி பருகுகிறேன். உன்னால் முடிந்தால் என்னை மரணிக்கச் செய். வேண்டாம் பீமா, நான் சொல்வதை கேள். உன் பேச்சை மீறினால் என்னோடு மோதுவாய் அல்லவா? அப்போது உன்னை கொன்று என் தம்பிகளின் உயிரை மீட்பேன். திரௌபதி, என் அருமை தம்பிகளுக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை. அவர்கள் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது. நிச்சயம் அவர்களுக்கு ஏதோ ஊறு விளைந்துள்ளது. சுவாமி, நான் சமாளித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலில் சென்று அவர்கள் எங்கே என்று அறிந்து வாருங்கள். என் தம்பிகளின் பராக்கிரமத்தை நீ அறிவாய்.
ஈசனோடு சமர் புரிந்த அர்ஜுனனும் ஜராசந்தனோடு மல்யுத்தம் செய்த பீமனும் இவர்கள் வரவில்லை என்றால் என்ன பொருள்? அவர்களுக்கு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. அவர்களை தேடி நான் செல்கிறேன். ஒருவேளை நானும் வரவில்லை எனில் நீ பாஞ்சால தேசம் சென்று விடு. சுவாமி, உங்கள் ஐவரையும் பிரிந்து நான் எதற்கு வாழ வேண்டும்? விதி வரும் வரை வாழத்தான் வேண்டும். அதுதான் மனித நீதி. பத்னியை காக்க வேண்டியது ஆண்மகனின் கடமை. நாங்கள் திரும்பி வர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானால் என் பேச்சை நீ மீறக்கூடாது. நாங்கள் வரும் வரை எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது. இது என் ஆணை. அர்ஜுனா, பீமா, பீமா, சகதேவா, சகதேவா, நகுலா, நகுலா, அர்ஜுனா, அர்ஜுனா, விஜயா, தனஞ்சயா, பார்த்தா எழடா. நானிலம் போற்றும் மாவீரனை உனக்குமா நேர்ந்தது மரணம்? ஐயோ, நீ ஈசனோடு யுத்தம் செய்தவன். உன் உயிர் பறிக்க காலனுக்கு எங்கிருந்து வந்தது துணிச்சல்? அர்ஜுனா, அர்ஜுனா, நகுலா, என் செல்வமே நகுலா, எழுந்துடா. நகுலா, எழுந்துடா. ஐயோ, நகுலா. என் உயிர் தம்பியே சகாதேவா, உனக்கு என்னவாயிற்று? எழுந்துடா. பீமா, பீமா, எழுந்துடா. மாலை போல் சாய்ந்து கிடக்கிறானே எனது அருமை தம்பி. பீமா, மனிதர்களைப் போல் நீயும் மறிப்பாய் என்று நான் கனவிலும் எண்ணியதில்லையடா. ஐயோ, பீமா, பீமா, எழுதுறடா, எழுதுரு பீமா.
என் தம்பிகள் இன்றி இனி நான் என்ன செய்வேன்? என் தாய்க்கு நான் என்ன பதில் கூறுவேன்? ஈசனே, எம்பெருமானே, இதென்ன சோதனை? வானுலக தேவர்களை ஒத்த என் பதிகளுக்கு என்னதான் நடந்தது? அகிலமே ஐவரின் வீரத்தை கண்டால் அஞ்சு நடுங்கும். இன்று அந்த வீரத்திற்கு என்ன ஊர் நடந்தது? இறைவா, என் துயர் இன்று தீரும், நாளை தீரும் என்று காத்து கிடந்தேன். ஆனால் இன்று என்னை யாரா துயரில் தத்தளிக்க விட்டு எங்கு சென்றார்கள் என் கணவர்கள்? எதற்குமே கலங்காத காலதேவனின் புத்திரர் இன்று கண்ணீர் சிந்தி சென்றாரே. ஈசனே, அதற்கென்ன பொருள்? நான் வருவேன் என்ற நம்பிக்கை இல்லை என்ற அவர் சொற்கள் ஏன் அவர் திருவாயிலிருந்து உதிர்ந்தன? மாவீரர்களான பாண்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று அறியாமல் என் மனம் அமைதி அடைய மறுக்கிறதே. என் கணவரின் வார்த்தைகள் என்னை கட்டி போட்டு விட்டதே. பத்தினியான நான் என்ன செய்வேன்? இவள் நிச்சயம் பாண்டவர்களின் பத்தினி திரௌபதியாகத்தான் இருக்க வேண்டும். என்ன செய்வேன்? இவளிடம் கேட்டால் நிச்சயம் பாண்டவர்களின் இருப்பிடம் தெரிந்துவிடும். பாஞ்சாலி, உன் கண்களில் அருவியென பெருக்கெடுக்கும் கண்ணீருக்கான காரணத்தை நான் அறியலாமா? பாண்டவர்கள் எங்கே? தங்களுடைய 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான். எனக்காக தண்ணீர் கொண்டு வர தடாகத்திற்கு சென்றார்கள் பாண்டவர்கள். ஒருவேளை இனி நீ உன் 5 கணவர்களையும் பிரிந்துதான் வாழ நேருமோ என்னவோ? சுவாமி, என்ன கூறுகிறீர்கள்? எதற்காக இப்படி சிரிக்கிறீர்கள்? பாண்டவர்களை தேடி வந்தேன், பலி காட்டி விட்டாய். ஐயோ, என்ன இது? என் கணவர்களை நானே காட்டி கொடுத்து விட்டேனே. வந்தது போதும் என்று தெரியாமல் உண்மையை உளறி விட்டேனே. இப்பொழுது என்ன செய்வது? என்னை தேடி வரக்கூடாது என்று என் கணவர் சத்தியம் வாங்கி சென்றார். நான் எப்படி என் பதிகளை காப்பாற்றுவேன்? ஈசனே,
நீதான் என் பதிகளுக்கு துணை நின்று அவர்களின் உயிரை காக்க வேண்டும். ஆகா, இன்று என் பசியாற்றப் போகிறார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களே, எழுந்திருங்கள். பாண்டவர்களே, தேவர்களோடும் அசுரர்களோடும் யுத்தம் புரியும் வல்லமை படைத்தவர்களாற்றை பாண்டவர்கள் எந்த எதிர்ப்புமின்றி பூமியில் சாய்ந்து கிடப்பது ஏன்? பாண்டவர்களே, 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 அடே காலமுனி, மாண்டு போன பாண்டவர்களை உண்ணவா என்னை அழைத்தாய்? இதோ வருகிறேன். வந்து உன் உயிரை குடிக்கிறேன். நடா. ஓம் ஐம் க்ரீம், ஓம் ஐம் க்ரீம், ஓம் ஐம் க்ரீம், ஓம் ஐம் க்ரீம். துரியோதனா, யாகம் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் நீ எழக்கூடாது. அமர்ந்து விடு. ஓம் ஐம் க்ரீம். வேண்டாம் மருமகனே, விபரீதம் நிகழ்ந்துவிடும். ஓம் ஐம் க்ரீம், ஓம் ஐம் க்ரீம். ஐம்பெரும்பூதம் திரும்பி வரும் வரை இந்த யாகத்தை அணையவிடக் கூடாது. ஓம் ஐம் க்ரீம், ஓம் ஐம் க்ரீம். எப்படி இது அணைந்தது? இங்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்க இருக்கிறது. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் ஐம் க்ரீம், ஓம் ஐம் க்ரீம். பாண்டவர்களை கொல்ல நினைத்து நம் உயிரை பறிகொடுத்து விடுவோம் போல இருக்கிறதே. எனக்கும் அந்த அச்சம்தான் மாமா. ஓம் க்ரீம் க்ரீம். துரியோதனா, இந்த காலமுடியின் சொல்லுக்கு செவிசாய்த்தால் நம் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, வா, இங்கிருந்து ஓடிவிடுவோம். நில்லுங்கள், நில்லுங்கள். அடே காலமுனி, பூதமே, நீ சென்ற காரியம் என்னவாயிற்று? பாண்டவர்களின் உயிரை பறித்து வந்தாயா? பாண்டவர்களை வயிறார புசித்தாயா? டேய், மாண்டவர் உடலை தீண்டுவதில்லை என்பதை அறிந்தவன் நீ. மரித்து சவமாய் கிடக்கும் பாண்டவர்களை உண்ணவா என்னை அழைத்தாய்? மரித்து சவமாய் கிடக்கும்